வணக்கம் ஈழமூலம் நேயர்களே. எங்க பார்த்தாலும் ஒரு ஜென்ஜி மீட்டிங்கா நடந்துட்டு இருக்கு. மதுரையில போறவங்க வரவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு ஜென்ஜி அப்படின்னு பூ கட்டுற பாட்டி, இட்லி விற்கிற அம்மா எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஜி கூட்டத்துல சேர்த்திருக்காங்க. அதுல ஒரு தம்பி, அவருக்கு வந்து பூ கட்டுற பாட்டியோடைய கம்மல் என்னாச்சு, அப்புறம் இட்லி விற்கிற அம்மாவுடைய வளையல் என்னாச்சு, இதெல்லாம் அதுக்கப்புறம் கேட்டீங்களா? அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கேட்டுக்கணும். அப்படி இல்லைங்க, ஒரு தம்பி அவருக்கு உணர்ச்சி பூர்வமா பொங்கிட்டாப்ல. ஏதோ திமுக நிர்வாகியோட பையன் போல இருக்கு. பெரியாருடைய கொள்ளு பேரண்டா, கலைஞருடைய பேரண்டா, அண்ணாவுடைய தம்பி, நான் வீரண்டா, மொத்தத்துல உதயநிதி தம்பிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் என்னங்க பேச, அந்த மாதிரிலாம் அந்த தம்பி சொல்லவே சொல்ல வேண்டியதானே. அதாவது ஒரு கிண்டல் பண்றது அப்படிங்கிறது ஒரு வரைமுறை இருக்கு. என்னங்க ஒரு டீசன்சி இருக்கு. சரியா? இவங்களுக்கெல்லாம் வரைமுறையே கொடுக்க கூடாது. இவங்களுக்கெல்லாம் தே டோன்ட் டிசர்வ் தட். ஏன்னா இவர்கள் எப்படி பேசினாங்கன்றது பாருங்க. இவர்களுடைய ஆதரவாளர்கள் எப்படியெல்லாம் எல்லாரையும் பேசிட்டாங்கன்றது பாருங்க. இவருடைய ஆதரவாளர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி பேசினாங்கன்றது பாருங்க. உதயநிதி எப்படி பேசினாப்புல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வந்து சொல்றாங்க, நாம யாரை எதிரின்னு நினைக்கிறோமோ அவங்களை நினைக்காம விட்டுட்டோம் அப்படின்லாம் அந்த கதையெல்லாம் விட்டுறீங்க. நீ எவ்வளோ மோசமாக பேசுனீங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் திமுகவுடைய அத்தனை அடிவருடிகளுக்கும் அந்த அல்லக்கைகளுக்கும், அதுக்கப்புறம் திமுகவுக்கு சொம்பு தூக்கக்கூடிய அண்டா குண்டா இதெல்லாம் இருக்கு. இந்த அண்டா குண்டாக்கள்லாம் வந்து டிவியில் வந்து அவன் இவன் என்று பேச வேண்டும். யார? தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள். இன்னைக்கு வந்து அவர் ஒரு முதலமைச்சர். சரியா? அவரை அவ்வளவு மோசமா அவன் இவன்னு பேசணும் அப்படின்றது ஸ்டாண்டர்டாக வச்சுருந்தாங்க. அந்த இவன் இருக்கான் பாருங்க, ஆஸ்தான லக்கையில் ஒருத்தன், இளைய வித்வானில் ஒருத்தன் இருக்கான் பாருங்க, நக்கீரன் கோபால். அவன் இவன் தான் இப்போ பேசுவானா? பேச சொல்லுங்க பார்க்கலாம். செருப்பு பிஞ்சிடும். சரியா? அப்போ என்னன்னா, இவர்களுக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட்டு. இப்படித்தான் பேசணும். இல்லைங்க, திமுகவுக்கு நீ நல்லபடியாலாம் சொல்லிலாம் அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இல்லை, டாக்டர் எழிலன் ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃப்ராடு. ஏன் என்ன மெடிக்கல் உபகரணங்கள்லாம் இவனும் என்ன பண்ணான், இவனும் அந்த வேற அந்த மாசு சார், அந்த ஆளுடைய பையன், இப்போ கூட எந்த பேர், அவன் இவனும் சேர்ந்து என்ன பண்ணால் 2 பேரும் சைனாவுக்கு போய் அவனுக்கு அங்கே வந்து இந்த மெடிக்கல் உபகரணங்கள்லாம் ப்ரொக்யூர் பண்ணுறது. இதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த இசிஜி இதெல்லாம் அதில் மிகப்பெரிய அளவில் ஊழல் பண்ணாங்க, கொள்ளையடிச்சாங்க. ஓகே, இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தப்பான வார்த்தைகள் வந்து பயன்படுத்தலை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தாவைக்காக ஓடி போட்டிருக்கோம், ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் உருவாயிருக்கு, இன்டெலெக்சுவல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இதன் மூலியமா தெரியுது. அதை ஒருத்தன் இந்த நடுப்பக்க நக்கி ஒருத்தன் இருப்பானே, யாரு? லக்கி லுக்கா சவகிருஷ்ணான்னு ஒருத்தன் இருப்பானே. ஓகே, பேர் யுவகிருஷ்ணா, சவகிருஷ்ணா தான் அவனுடைய சரியான பேர்னு. இந்த சவகிருஷ்ணா கூட சொல்லிப்பான், திமுககாரனுக்கு ஒரு அதிகமான மூளை என்னமா. என்னடா அதிகமான மூளை? சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவருடைய புடவை பிடிச்சி இழுக்கிறது என்ன, கருணாநிதி சமாதியில் போய் தயிர் வடையை வச்சுக்கிட்டு வாழ்க வாழ்க வாழ்கவே எழுந்து வா தலைவா அப்படின்றது, இதெல்லாம் தான் உங்களோட அதிகமான மூளையா? வேறு என்ன இருக்குது நீ என்ன வேறு என்ன அதிகமான மூளை கொண்டு வேறு என்ன பண்ணிருக்கீங்க? எப்படியெல்லாம் திருடலாம்? கக்கூஸ்லேருந்து ஆரம்பித்து, பொதுக்கழிப்பிடத்துலேருந்து ஆரம்பித்து எதுலெல்லாம் திருடலாம், அதில் எப்படி மாட்டிக்காமல் திருடலாம், இப்படின்னு யோசிக்கிறத தவிர்த்து வேற என்ன திமுககாரன் உருப்படியாக யோசிச்சிருக்கான்? இல்லை, எந்த காலத்தில் யோசிச்சிருக்கான்? எப்பவுமே சொல்லுவாங்க முட்டாள்கள் அதிகமாக இருப்பாங்க, அறிவாளிகள் கம்மியாக இருப்பாங்க அப்படிங்கிற கான்செப்டில் வராரு போல இருக்கு அவர். ஆமாம், உன் கட்சியில் முட்டாள்கள் அதிகமாக இருக்காங்க, உன் தலைவர்லேருந்து ஆரம்பித்து முட்டாள்கள் தான். சரி, இப்போது நம்ம போன கட்சி, அதாவது தீர்ந்து போன சக்திகளை பற்றி பேசாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து உதித்தெழுந்திருக்கிற சக்தி வாய்ந்த இந்த அரசாங்கத்தை பற்றி வந்து பேசுவோம். அதில் குறிப்பாக வந்து முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்நாடகா போயிட்டு வந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த ஒரு வழிபாட்டு தலத்துக்கு போயிட்டு வரும்போது அவரே கார் ஓட்டிகிட்டு வர்றாரு, பின்னாடி இருந்து வீடியோ எடுக்கிறாங்க அவர் கூட இருக்கவங்களாம். அதை பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போடலன்னு சொல்கிறாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாட்டில் இருக்குது, ஒரு கப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வீடியோக்கள் வந்து வைரலாக வந்துட்டு இருக்கு. ஸோ என்ன குற்றச்சாட்டாக நிறைய பேர் வைக்கிறாங்கன்னா, சீட் பெல்ட் போடாமல் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு ஓட்டுறாரு பாருங்க அந்த கப்புங்கிற மாதிரி. முதலமைச்சர் சரியா, முதலமைச்சருக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸை மீறிய ஒரு அரசியல் தலைவர்,
அதுவும் கான்ஸ்டியூஷனல் ஆஃபீஸ் ஹோல்டு பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எதை நீங்கள் அந்த டிரைவ் பண்ணதை சொல்கிறீங்க? டிரைவ் பண்ணுறது சொல்கிறேன், அதுக்கப்புறம் மற்ற சரி விஷயத்துக்கு சரி வருவோம். டிரைவ் பண்ணுறதுக்கு வருவோம். ஓகே. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ராஜீவ் காந்தி அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளைட் அவரே தான் ஓட்டுவார். ஆமாம், பைலட் அவர் பேசிக்லி. அது ஃப்ளைட் அவரே தான் ஓட்டுவார், கார் அவரே தான் ஓட்டுவார். இன்ஃபேக்ட் யூ வில் பி சர்ப்ரைஸ் டு நோட் தட் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவர் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கார், டூர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது அவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுது தட் தேர் ஹஸ் பீன் an இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஷீ இஸ் டேக்கன் டு ஹாஸ்பிட்டல், அவங்கள வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்றது மட்டும் தான் தெரிவிக்கப்படுது. அவர் உடனே ஃப்ளைட் அவரே ஓட்டிட்டு வர்றார். சரியா, அவரே தான் அந்த ஃப்ளைட்டை ஓட்டிட்டு வந்தார். அந்த ஃப்ளைட்டு வந்துக்கிட்டு இருக்கும்பொழுதே அவருக்கு அந்த தகவல் வருது, டெவலப்மெண்ட் என்ன ஆகிட்டு இருக்குன்ற தகவல் வந்துகிட்டே இருக்குது. இது ஒன்றா அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஹைதராபாத்தில் இருந்தார். அவருடைய இதெல்லாம் வந்து எப்படி சிங்க் ஆகுது பாருங்கள். ஹைதராபாத்தில் இருந்தார் அவர். மே 21 அங்கே போகிறார். ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு அவர் தான் ஓட்டிட்டு வர்றார். ஓகே, சரி. அதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சம்திங் ஹேப்பன், ஏதோ ஃப்ளைட்டில் ப்ராப்ளம் ஆகுது. இதெல்லாம் அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டு தான் அவங்க வராங்க. இதெல்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி நடந்திருக்கு. பட் நார்மலாக ப்ரோட்டோகால் முதலமைச்சர் இதை மாதிரியான தானே கார் ஓட்டுறது, இந்த மாதிரியான சாகசங்களை எல்லாம் வந்து ஓகே ஏதோ ஒரு இடத்துல இந்த ஸ்பாட்லேயே இந்த ஸ்பாட்டுக்கு ஸ்டாலின் பண்ணியிருப்பார் கோமாளித்தனம்லாம். என்னென்னா விஜய் ஓட்டினா மட்டும் கதாநாயகத்துவமா, ஸ்டாலின் ஓட்டினா கோமாளித்தனம். கதாநாயகத்துவம்னு சொல்லலையே, பிரீமியர் பத்மி ஓட்டின்னு போனாரு. காதலியாருக்கு காத்து அழகா தான் ஓட்டிட்டு போனாரு. அதுதான் சொல்றேன் நான். அந்த மாதிரி அப்படியே இந்த காரை ஓட்டிட்டு போய் அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா பூஜா அதுக்கிட்ட அவன் மட்டும் வந்தான். யாரு? அந்த என்றாம். அவை என்னன்னா அந்த கியர் இப்படி போடுங்க, இவர் மேப்பை பார்த்து லெஃப்ட்ல போங்க தளபதி, ரைட்ல போங்க தளபதி சொல்லிருப்பாரு. இல்ல இது கியர் இப்படி போடுங்க, இதுதான் கியர் இப்படி போடுங்க அப்படி போடுங்க. கியர் எதுனே தெரியாம தான் உட்கார்ந்தாராங்க. என்னங்க இது, வேற ஏதாவது பிடிச்சி ஆடினாரு? என்னங்க இது, ஹேண்ட் பிரேக் எல்லாம் பிடிச்சிருந்தாரு. அவர் எதை பிடிச்சி ஆட்டினாரு நமக்கு தெரியாது. பிரதர், ஒரு மேனுவல் காரை பத்தி பேசிட்டு இருக்கேன். நானும் தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா அதுக்கப்புறம் இவர் வந்து அங்கேயே நீங்க ஓட்டிட்டு வந்தாருன்ற இந்த மாதிரி பண்ணலாம். பட் நானே வந்து அந்த அதுவும் அந்த கான்வாயில் வந்து நான் பண்ணுவேன்றதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். முதலமைச்சருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றது தான் வந்து எல்லாருடைய நோக்கமும், அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகளோட நோக்கமும் அப்படின்னும் பொழுது அதை தவிர்க்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது இந்த அதில் வந்து ஒரு கிளாஸ் இருந்தது, அதில் பாட்டில் இருந்தது, எல்லாம் வந்து தேவையில்லாத விவாதங்கள். சரியா? இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். நம்மளுடைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் மது அருந்துவார், தெரியுமா? அதே எனக்கு எப்படி தெரியும்? நிறைய இதில் வந்து இட் ஹஸ் பீன் கிரானிக்கல்டு. அதாவது ஆஃபீஸ் டைம்லையா அவளோட பர்சனல் லைஃப்ல அப்படின்னு சொல்றீங்க? பிரைம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் டைம் என்ன பர்சனல்? ஏங்க எனக்கு புரியல. நான் என்ன 24 hours நீங்க you are prime minister, 24 hours you are prime minister. But when I am going into my private place, என்னோட ஹவுஸ்க்குள்ள போயிட்டு நான் பண்ற விஷயங்கள் எல்லாமே என்னோட பிரைவேட் லைஃப். அதுதான் சொல்றேன். அது மாதிரி இவருடைய பிரைவேட் விசிட் தானே அது. அது ஏன் நீங்க போய் அது மது அருந்தினாரா? கார்ல ஓட்டும் பொழுது மது அருந்தணும்னு நினைக்கக்கூடியவர் ஏன் அவர் வந்து பப்ளிக்காக அதை பண்ணணும்? கரெக்ட். இல்லை அதை அங்கே ஓப்பனாக வச்சுட்டு பண்ணுவாரா? அதை வீடியோ வேற எடுக்க சொல்லுவாங்களா? இதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனமான ஒரு கூற்று. சரியா? அவர் மது அருந்துறாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. சரியா? அது எனக்கு கவலையும் கிடையாது. அவர் அருந்தினா என்ன, அருந்தலாம் எனக்கு என்ன. இட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ் டு மீ. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முதலமைச்சராக எப்படி செயல்படுகிறார் அப்படின்றது தான் நான் பார்ப்பேனே தவிர்த்து அவருடைய மற்ற தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் எனக்கு அவசியம் கிடையாது. இப்போ கருணாநிதியே காலையில் ஒரு வீட்டில் சாப்பிட்றாரு, மதியானம் ஒரு வீட்டில் சாப்பிட்றாரு. நைஸாக உடனே வந்து கலைஞரை பற்றி மட்டும் நீங்கள் பர்சனல் லைஃப்பில் எடுப்பீங்க. அதான் சொல்கிறேங்க, அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். சரியா? அவர் காலையில் ஒரு வீட்டில் சாப்பிடலாம், மத்தியானம் ஒரு வீட்டில் சாப்பிடலாம், நைட்டு இன்னொரு வீட்டில் சாப்பிடலாம், நைட்டில் முக்காடு போட்டுக்கிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போகலாம். இதெல்லாம் அவருடைய பசியை பொறுத்தது. அது அவருடைய இஷ்டம். சரியா? அதுக்குள்ள நான் போக விரும்பலை. ஆனால் அவர் தான் அதை கொண்டு வராரு, பேச்சு பொருளாக மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? பேசு பொருளா மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? அவர் வந்த மேடையில வந்து மனோரமாவுக்கு ஒரு விழா எடுக்கும் பொழுது அங்க வந்து அவங்க உட்காந்துருக்காங்க. யாரு? ரசத்தி அம்மா உட்காந்துருக்காங்க. அங்க அவங்க உட்காந்துருக்கும் பொழுது அவங்க சொல்ற அவர் வந்து பேசுறாரு. அவர் கொஞ்சம் கூட அவருக்கு இங்கிதம் இல்லை பாருங்க. இது சொல்லும் பொழுது தன்னுடைய துணைவியார் வந்து அவங்களுக்கு ஒரு சங்கடமான ஒரு சூழல் ஏற்படும்ன்ற அந்த ஒரு இங்கிதம் கூட இல்லாம அங்க வந்து மனோரமாவை பத்தி நீ பேசு, அதை விட்டுவிட்டு நீ அங்கே வந்து என்ன பேசுகிற?
எனக்கு வந்து திருமணம் கடந்த ஒரு உறவு இருந்தது அப்படின்னு போட்டு கொடுத்ததே வந்து மனோரமா தான் அப்படின்ற மாதிரி மனோரமாவும் ஒரு தாயார் தான்ன்ற இது பொருள்பட நீ அங்கே பேசி அது பெருமையாக வேற பேசி அதுக்கு கைதட்டுறான். சரியா? கைதட்டுற முண்டங்களுக்கும் அறிவில்லை. ஏன்னா அந்த பர்டிகுலர் லேடி சிட்டிங் தேர் ஷி இஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள். அவங்களுடைய நீங்கள் ரியாக்ஷனை பாருங்க, ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஷி இஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள். புரியுது. தட் திஸ் கேன் பி டிஸ்கஸ். சரியா? அப்போ நீ இதே தயாளம்மாள் வந்து ஒரு மேடையில் உட்காந்து கருணாநிதியை பற்றி பேசியிருந்தா, இவர் அங்கே போயிட்டு வந்தார், இங்கே போயிட்டு வந்தார், ஒரு இடத்துக்கு போயிட்டு காசு கொடுக்காம தகராறு பண்ணார் அப்படின்றதெல்லாம் வந்து பேசினா ஏற்றுப்போமா? மேடி ஒரு பாயிண்ட். நீங்களே நான் என்ன கேட்க வந்தாலும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நீ வந்து பர்சனல் விஷயத்தை பர்சனலாக வச்சுக்க. அவரும் பர்சனலாக வச்சுக்காரு முதலமைச்சர். அவருடைய பர்சனல் ஆக்டிவிட்டீஸ் அவர் எதையும் பொதுவில் இருந்து இஸ் நாட் டிஸ்கஸிங் இருக்கும்போது நாம ஏன் டிஸ்கஸ் பண்ணோம்? அப்படி இல்லையே. இன்னைக்கு ஃபுல்லாக நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து முதல்வர் விஜய் அண்ட் அவருடைய சங்கீதா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. வீடியோ கான்ஃபரன்ஸுக்கு ஆஜராத்துக்காக விஜய் அவர்கள் கேட்டார், அதை வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிச்சுட்டாங்க. இந்த மாதிரி தகவல்லாம் வந்து நியூஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ கிஷோர் கே சாமி அவர்களே, ஸோ இது வந்து ஒருத்தவங்களோட பர்சனல் முற்றிலுமா நம்ம தள்ளி வச்சிடணுமா, இல்லை முதல்வரோட வாழ்க்கையில் நடக்கிறது வந்து செய்தி ஆகுன்ற ஒரு இயல்பான விஷயத்தை தான் பார்க்கணும். முதல்வருடைய வாழ்க்கையில் நடக்கிறது வந்து ஏதாவது ரோட்ல ஒரு சண்டை நடந்தால் நம்ம எல்லாருமே இப்போ பால்கனிலேருந்து எட்டி பார்ப்போம். ஆமாம், அதை வீடியோ எடுத்து பரப்ப செய்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்றது எட்டி பார்க்கறதுன்றது நம்மளுடைய பர்சனல் ட்ரேட். இது சரியா? அது ஒன்றும் மாற்ற முடியாது. முதலமைச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு விவாகரத்து வழக்கு அப்படின்னா அது வந்து ஹை ப்ரொஃபைல் தான். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி நடந்தது கிடையாது. ஒரு முதலமைச்சருடைய விவாகரத்து அப்படின்னு நடந்தது தமிழ்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட். இட் இஸ் த ஃபர்ஸ்ட். சரியா? ஸோ இது கண்டிப்பாக மீடியாவோட டென்ஷன் வரதான் செய்யும். அதோட தவிர்க்க முடியாது. பட் அட் த சேம் டைம் முதலமைச்சருக்கு தன்னுடைய முடிவை எடுப்பதற்கு, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து முடிவு எடுப்பதற்கு உரிமை இருக்கிறதா? எல்லா உரிமையும் இருக்கு. சரி. ஃபார் எக்ஸாம்பிள் மருதழகராஜ் அண்ணன் இன்னைக்கு இப்போ திமுகவில் இருக்கார். அவர் சரி நமது எம்ஜிஆர் வந்து அவர் ஹெட் பண்ணிருந்தாரா? ஹி வாஸ் ஹெடிங் நமது எம்ஜிஆர். அவர் தேமுதிகவில் இருந்தார். தேமுதிகலேருந்து நமது எம்ஜிஆருக்கு வந்து நமது எம்ஜிஆரில் வந்து அவர் வந்து முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தார். அப்புறம் அதிமுக சார்பில் 2021 சட்டமன்றத்தோட போட்டிக்கார் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப அந்த காலத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், விச் இஸ் ஐ அக்ரி. என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி அப்போ அவர் பிரதமர் வேட்பாளர். சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாருன்னா, வைகோ வந்து வால்டாக்ஸ் ரோட்டில் பேசுகிறாரு. பேசும்பொழுது முதலமைச்சரை பார்த்து நான் கேட்கிறேன், செல்வி ஜெயலலிதாவை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் வந்து போயஸ் தோட்டத்தின் இரும்பு கதவுகள் நான் தட்டினால் திறக்குமா? திறக்காது. ஆனால் நான் மோடி, இது 2014 நடக்குது, இந்த இந்த இது தேர்தலுக்கு முன்னால், 2014 தேர்தலுக்கு முன்னால் நடக்குது. ஆனால் நான் மோடி அவர்களுடைய வீட்டு கதவை தட்டினால் எப்பொழுது வேண்டுமென்றாலும் திறக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கர்ஜிக்கிறார் அங்கே வால்டாக்ஸ் ரோடு. அடுத்த நாள் நமது எம்ஜிஆரில் இவங்க வந்து அந்த தகவல் வந்த உடனே இவங்க வந்து நமது எம்ஜிஆர் இவர் மருதழகராஜ் என்ன யாரையுமே கேட்காம அவர் எழுதிடுறார், தலையங்கம் எழுதிடுறார். தலையங்கத்தில் என்ன போடுறாருனாக்கா, வைகோ பெருமையாக சொல்கிறார் இந்த மாதிரி வந்து பிரதமர் மோடியுடைய கதவுகள் எப்பொழுது வேண்டுமானாலும் திறக்கும்னு. பிரதமர் மோடியுடைய கதவுகள் திறக்கப்பட முடியாது என்கிற ஒரு சூழல் ஒருவருக்கு மட்டும் இருக்கிறது, வைகோவுக்கு கூட இருக்கிறது. தட்டினா திறந்துடுறாங்க. ஆனால் ஒருவருக்கு மட்டும் அந்த சூழ்நிலை இல்லை. அது யார் அப்படின்னாக்க, அவர் பிரதமர் மோடியின் மனைவி யசோதாபேன். அவங்களுக்கு வந்து அந்த கதவு திறக்கப்படவில்லை என்பதனால் வைகோ சென்று தட்டி யசோதாபேன் அவர்களுக்கு ஒரு வழியை காண்பிப்பாராக அப்படின்னு சொல்லி பொருள்பட அவர் எழுதிடுறார். இப்போ என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்பொழுது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்பொழுது மன்மோகன் சிங்கை வந்து மண்ணு மோகன்னு எழுதிட்டார். யார்? ஏன்னா மன்மோகன் சிங் திமுக கூட்டணியில் இருக்காங்க. மண்ணு மோகன் எழுதின பொழுது செக்ரட்டேரியட்டை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. இதை எப்படி எழுதுவீங்க? என்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருக்கக்கூடிய அந்த ரூபா நோட்டில்
ஆர்பிஐ கவர்னராக அவருடைய கையெழுத்து இருக்குது. உங்களுடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ரூபாயிலையும் அவருடைய கையெழுத்து இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர் நாட்டின் பிரதமர். அதை எப்படி நீங்கள் வந்து எழுதுவீங்க? இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், தொலைச்சி கட்டிடுவேன்னு சொல்லி சொன்ன அவங்க இப்படி பிரதமர் மோடி அவர்களை பற்றி பேசிய பிரதமர் வேட்பாளர், அதாவது கடைசி முதலமைச்சர் பற்றி பேசும்பொழுது இவங்க கூட்டு அனுப்புகிறாங்க. இவர் பயந்துனே போகிறார், சரி ஏதோ பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா எழுதியிருக்கீங்க சரி ஜெயலலிதா, நல்லா எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு புரியல. அப்போ இவராக சொல்கிறார், அம்மா ஒரே ஒரு விஷயம் கேட்கலாமான்னு. கேளு. என்ன இல்லை, அன்னைக்கு மன்மோகன் சிங் அவர்களை பற்றி நான் திட்டினீங்க, இது ஏன் நீங்கள் திட்டலன்னு பொழுது அவர் பிரதமர், இவர் பிரதமர் வேட்பாளர், இன்னொன்று நீங்கள் ஒரு பெண்ணுக்காக பேசியிருக்கீங்க அப்படிங்கும்பொழுது நான் தப்பு என்னால் எப்படி தப்பு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இது சொல்ல வரேன்னா, பிரதமருக்கே இந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வந்து எழுந்திருக்கு. சரியா, எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடியது தான். என்ன சிக்கலே இல்லாத பர்சனல் லைஃப் இருக்குமா? எவ்ரிபடி, எல்லாருக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது. அந்த பர்சனல் லைஃப்பில் சிக்கல்கள் வரலாம். சரியா, அந்த சிக்கல்களை நீ எடுத்து வச்சு அவங்களுடைய அரசியலை நீ முடிவு பண்ண முடியாது அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடியது. அதுவும் அவங்க அதை வெளியில் கொண்டு வந்து அதை பொதுவில் ஒரு விவாதமாக ஆக்காத வரைக்கும் நீங்கள் அதை பேசுகிறது சரி கிடையாது. அப்போது முதலமைச்சர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வந்து அவருடைய ஒய்ஃபோட சேர்ந்து இருக்கிறதும் சேர்ந்து இல்லாமல் இருக்கிறதும் அவருடைய இஷ்டம், அவங்க ஒய்ஃபோட இஷ்டம். சரியா, ஓகே. டொமஸ்டிக் வயலன்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது குற்றச்சாட்டு இருந்ததுன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது பேசு பொருளாக மாறும் தான், ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் பேசு பொருளாக மாறி ஆகணும். பிகாஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் இஸ் அஃபென்ஸ். சரியா, நான் அப்போ அது வேறு. ஆனால் இதில் ஐ டு நாட் see தட் மச். பட் குற்றச்சாட்டு வரும்பொழுது அது வேறு விஷயம். இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் வழியாக முதலமைச்சர் வந்து அப்பியர் ஆகணும்னு சொல்கிறது வந்து நான் உள்ளபடியே நானும் அதை ஏற்றுக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு முதலமைச்சர். சரி, இல்லாட்டா அவர் போகிற இடம்லாம் கூட்டம் பயங்கரமாக கூடுது. சரியா, ஈ கேனாட் அப்பியர் இன் கோர்ட் ஜஸ்ட் லைக் தட். இதை வச்சுட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறது தான் இதுவாக இருக்கும். அதை தவிர்த்து இது இன்கன்வீனியன்ஸ் ஃபார் எவ்ரிபடி. கோர்ட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் இன்கன்வீனியன்ஸ் பெட்டர். பட் என்ன அதில் பார்க்க வேண்டியதுன்னா, பேப்பர்ஸ் ஒழுங்காக சப்மிட் பண்ணலை, அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், அதாவது எனக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் வேணும் அப்படின்றதுக்கான ரீசனிங் கொடுக்கணும். அதனால தான் நிராகரிச்சிருக்காங்க. அப்போது ஒரு இந்த டாக்குமெண்ட்ஸை ஒழுங்காக கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸை கூட சப்மிட் பண்ணாத அளவுக்கு உங்களுக்கு லீகல் கவுன்சில் இருக்கா? ஒரு முதலமைச்சரை சுற்றி எவ்வளோ ஸ்ட்ராங்கான லீகல் கவுன்சில் இருக்கணும்? இது வந்து அபாயகரமான ஒரு விஷயம் அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்க இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, ஐ வாண்ட் டு டிஸ்பெல் இட் ஆல்சோ பிகாஸ் லீகல் அப்படின்றது என்னன்னா, இவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அதுக்கான வீடியோ எவிடன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். என்ன அப்படின்னா, எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த வேட்பாளர் வந்து தூக்கிட்டாரு. யார்? தாவேக்காவோட வேட்பாளர் தூக்கிட்டார். ஆக்சுவலி அன்றைக்கி நடந்தது அது கிடையாது. அன்றைக்கி நடந்தது காலையிலேருந்து சண்டை என்னென்னா திமுகவோட தான். அதுக்கான வீடியோ எவிடன்ஸ் இருக்குது. நான் அதை எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஆர்ஓவோட, அதாவது ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் முடிவு பண்ணணும். சரியா, வேட்பு மனு தாக்கல் செய்யப்படும். வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்ட உடனே வேட்பு மனு பரிசீலனை, ஸ்க்ரூட்டினி அப்படின்னு ஒன்று நடக்கும். சரியா, அந்த ஸ்க்ரூட்டினியில் நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். அதில் என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் சண்டை. அதிமுகவும் திமுகவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, என்ன பிரச்சனைன்னா, திமுகவுடைய வேட்பாளர் அவருடைய சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா அஃபிடவிட்டில், ஒய்ஃபோடைய அஃபிடவிட்டில் ஹஸ்பண்ட் சைன் போட்டிருக்காப்புல, ஹஸ்பண்டோட அஃபிடவிட்டில் ஒய்ஃப் சைன் பண்ணிருக்காப்புல. சரியா, இப்போ என்ன ஸ்க்ரூட்டனியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்க்ரூட்டனியில் நீங்கள் ஏதாவது ஒரு பிளாங்க் நீங்கள் ஃபில் பண்ணாமல் விட்டீங்கன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணலாம். சரி, அது தப்பாக போட்டால் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும் இல்லை, டிஸ்குவாலிஃபை. சரியா, அது நீ மாற்ற முடியாது. சரியா, அப்போது அதுதான் நடந்திருக்காங்க. அதனால இதை நிராகரிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இது அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வந்திருக்கு.
முருகானந்தம்லேருந்து எல்லாரும் கூப்பிட்டு ஆர்ஓ மேலே ப்ரெஷர், பயங்கர ப்ரெஷர். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது நடக்கும். இது எனக்கே பர்சனலாக நான் பார்த்துருக்கேன். எங்கே அப்படின்னா 2016 தேர்தலில் சைதாப்பேட்டில் நம்ம பொன்னையன் நிற்கிறார். ரைட்டு. பொன்னையன் எதிராக நம்ம மாசு சார் எதிர் போட்டி நிற்கிறார். என்ன பண்ணுறாரு, நான் வந்து ஆன்லைனில் பார்க்குறேன். ஆன்லைனில் பார்த்தா இது அதில் தெர் இஸ் அ மிஸ்டேக். என்னன்னாக்க இந்த மாதிரி இந்த எம்எல்ஏ வேட்பாளராகிய நான் இது சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்ற ஒரு இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சைன் பண்ணணும். மாறா இவர் ஸ்கோர் பண்ணிட்டார், அடிச்சிட்டார். புரியுது. சரியா? இப்போ அடிச்சிட்டார் அப்படின்போது திங்கிறா இவர் ராகேஷ் அகர்வால் யாரோ அவர் தான் இதுவாக இருந்தார், எலெக்ஷன் இதுவாக இருந்தார். ஆர்ஓ வந்து ஒரு யங் லேடி, அவங்க வந்து உட்காந்துட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், அன்றைக்கி முன்னாடி நாள் நைட்டு நான் போய் பொன்னையன் சாரை பார்க்குறேன். அவர் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸில் இங்கே இதில் தங்கியிருக்காரு. ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்காக. நான் அவர் வந்து சைதாப்பேட்டை சேர்ந்தவர் கிடையாது. பார்க்குறேன், அவரோட பையன் மயில்வாகனம் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. அவரை பார்த்து சொல்கிறேன், ஐயா இந்த மாதிரி வந்து உங்களுடைய வேட்புமனுவில் இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மாசு சாரோட வேட்புமனுவில் வந்து இந்த மிஸ்டேக் இருக்குது, இது கண்டிப்பாக நிராகரிப்புக்கு இது வந்து உகந்தது அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்கிறாரு, சரி நான் வந்து அம்மாட்டையும் சின்னம்மாட்டையும் நான் கொண்டு போகிறேன். நீங்கள் அம்மா சின்னம்மாட்டை நீங்கள் கொண்டு போய் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன் எத்தனை மணிக்கு, லேட் ஆயிடுச்சு. நான் வந்து ஆன்லைனில் பார்த்தது எத்தனை மணிக்குன்னா 10 மணிக்கு. இவர் பிரச்சாரம்லாம் முடிச்சுட்டு இவர் வந்து உட்காந்து பேசுகிறது 11:30க்கு மேலே தான் என்னை மீட் பண்ணுறாரு. 11:30க்கு மேலே நீங்கள் அம்மா சின்னம்மாவை ரீச் பண்ண முடியுமா? அது அடுத்த நாள் காலையில் ஸ்க்ரூட்டினி. எப்படி நீ பண்ணுவேன், இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், அன்றைக்கி நைட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் பிடிச்சி அந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுடைய அந்த ஆத்தரைசேஷன் லெட்டரை வாங்கி அவங்களுடைய ஏஜென்ட்டெல்லாம் உள்ளே போகிறேன். புரியுது. ஸ்கூட்டினிக்கு உள்ளே போகிறேன். இந்த மாசு சார்லாம் அவங்கள வந்து உட்காந்துருக்காப்புல, இதெல்லாம் அவங்க கைத்தடிகளோட ஒரு நல்லா ஒரு 10 பேரோட உட்காந்துருக்காப்புல. நான் உள்ளே போகிறேன். ஒரு இதுவாக வரும்போது இவரோட இது வரும்பொழுது இது ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்காப்புல. உடனே உள்ளே வரல, அவர் போய் காரில் உட்காந்துட்டார். சரியா? வெளில ஏன்னா அவர் தெரியும் தகராறு நடக்க புரியுது. நான் தனியாளாக உள்ளே உட்காந்துருக்கேன். சரியா? ஒன்லி திங் அவருடைய வக்கீல் இப்போ விஜயராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கார் அங்கே. நான் எழுந்து அப்ஜெக்ட் பண்ணுறேன், இது தப்பு, இதை ரிஜெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி இவர் கொடுத்துருக்காரு. 2 அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறேன். ஒன்று என்னன்னா நோட்டரி பப்ளிக் இருக்காரு இல்லையா, அவர் அந்த ஏரியா அவர் சார்ந்த நோட்டரி பப்ளிக் கிடையாது, வேற ஒரு ஏரியாவை சார்ந்த திருவள்ளூர்லேருந்து வெளியிலேருந்து ஒரு நோட்டரி பப்ளிக் வந்து இது பண்ணியிருக்காரு, அது தப்பு. 2வது இதில் அடிச்சிருக்கிறது அப்படின்ட்டு இந்த நோட்டரி பப்ளிக்ன்றதை அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னா யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஜட்ஜ்மெண்ட்டை காமிச்சாங்க. பட் இது வந்து ஜஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், 2013 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்துகிட்டு போகிறேன் நான். நீ ஒன்றுமே பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ அப்படி ஒரு இது போயிட்டுருக்கு. இந்த சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அவன் எழுந்து மிரட்டுறான். யார் திமுக ரவுடிங்கெல்லாம், இங்கே வந்துருவியா, வெளில வந்து பாரு, அதெல்லாம் வெளில வச்சுக்க, இங்கே ஸ்க்ரூட்டினி நடக்கிற இடத்துல நானும் மாசு சாரும் மட்டும்தான் பேசுகிறோம், நீ எல்லாம் பேசக்கூடாது, நீ யாரும் முதல்ல, நீ என்ன ஏஜென்ட்டு, எனக்கு லெட்டர் இருக்குது, ஆத்தரைசேஷன் லெட்டர் இருக்குன்னு அதை அவங்க லேடி ஒத்துக்கிட்டாங்க. அந்த லேடிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டென்ஷன் ஆகிடுச்சு. அதே உடனே மத்தியானம் வரைக்கும் தள்ளி வச்சாங்க. இன்ஃபேக்ட் அப்போ நியூஸ் ரீலே ஓடி இருக்கும், நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஸ்க்ரூட்டினி இவருக்கு மாசு சாருக்குன்னு. அப்போ இது ஓடிக்கிட்டு இருக்கும், டிக்கரை ஓடிக்கிட்டு இருக்கும், எல்லா மீடியாலையும் ஓடிக்கிட்டு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, இவ காலில் வேலை விடு. நான் போய் இவர்கிட்ட பேசுகிறேன், பொன்னையன்ட்ட சொல்கிறேன், ஐயா இந்த மாதிரி ஆயிருக்கு, நடந்திருக்கு, இது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இது பெரிய விஷயமாயிடுச்சு அப்படின்னு. ஆமாம் அது பெரிய விஷயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தள்ளி வச்சுட்டாங்கன்னு சொல்லும்போது நான் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும். ப்ரெஸ் மீட் கொடுக்கணுன்னா நான் ப்ரெஸ் கிளப்பில் போய் பணம் கட்டணும், ஏதோ 3500 ரூபா பணம் கட்டணும். சரியா? பணம் கட்டணும். நான் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஐ எம் டூயிங் இட் ஃபார் யூ, என் பாக்கெட்டில் நான் கொடுக்க முடியுமா, என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது. அவர் உடனே நீங்களே பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் சொன்னேன், நான் எதுக்கு பண்ணணும், நான் ரிஸ்க் எடுத்து இதே சைதாப்பேட்டில்
சைதாப்பேட்டை பக்கத்து கான்ஸ்டுவன்சி டி நகர் கான்ஸ்டுவன்சி நான் இருக்கேன். நான் வந்து ரிஸ்க் எடுத்து நான் எல்லாம் பண்ணோம். நீங்கள் நோகாமல் நோம்பு கும்பிடுவீங்களா? போய் தூக்கி போட்டு போயிட்டேன். சரியா? அதுக்கப்புறம் இவங்க என்னமோ மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிஜெக்ட் ஆகிருக்கணும். யார்? இவர் மாசு சாரோடது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ விஷயம் இதில் இருக்குது. அதே தான் அங்கே நடந்தது. திமுகவுடைய இவர் ரிஜெக்ட் பண்ணி ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கும் பொழுது அந்த முருகானந்தம்லேருந்து இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு ப்ரெஷர் போடுறாங்க. ஆரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஏதோ மேனேஜ் பண்ண பார்க்குறாங்க, முடியல. அந்த டென்ஷனில் தான் இவர் வெளில வரும்பொழுது தாவேக்காவுடைய அந்த நாமினேஷன் பேப்பர் பார்த்தா அதுலேயும் மிஸ்டேக் இருக்கணும்னு ரிஜெக்ட் பண்ணி போயிட்டப்பல, அந்த டென்ஷனில் ரிஜெக்ட் பண்ணி போயிட்டப்பல அதிமுக அப்ஜெக்டே பண்ணல. ஏதாவது உண்மை, அதிமுக அப்ஜெக்டே பண்ணல. தவறான தகவல் வந்து இவங்க தவறான தகவல் பரப்பிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பரப்புறாங்க. அங்கேருந்து வேட்பாளரை தூக்கிட்டாங்க. இன்னொன்று 11 தொகுதி இருக்குது சேலம் அந்த மாவட்டத்தில் வைங்களேன். 11 தொகுதியில் 7 தொகுதி ஜெயிச்சிருக்கு அதிமுக. சரி, எடப்பாடி தொகுதியில் மட்டும் தாவேக்கா போட்டியிடலன்னு வச்சுப்போம். மற்ற எல்லா தொகுதியிலையும் யார் போட்டிக்கிட்டது? சரி, ஏன் தோத்தாங்க? இது ஒரு கேள்வியாக வந்து வச்சுருக்கீங்க. ரைட். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தொடர்ந்து அதாவது சரியான தகவலும் சொல்லியிருக்கோம் முதல்வர்கள் பற்றி பேசிகிட்டு இருக்க விஷயங்கள்ல. பட் தொடர்ந்து பரப்பப்படும் நாம தான் சொல்கிறோமே, சரின்னா சரி, சரி, தப்புன்னா தப்பு தான். ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் இன்னொரு சேகர் பாபுவாக தான் மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆதவ அர்ஜுனாவோட ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனோட ஸ்பீச்சஸாக இருக்கட்டும், அது இன்னொரு சேகர் பாபு தான். ஒரு இருமாப்போடு, ஒரு திமிரோட. சரியா? இது மக்கள் ரசிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னாக்கா நினச்சிட்டு போங்க. இதே மாதிரி தான் கடந்த ஆட்சியாளர்களும் நினச்சாங்க. என்ன நடந்தது? ரைட்டு. மதுராந்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சியில் நிறைய பேர் புதுசாக சேர வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு மீட்டிங் ஒன்று வச்சுருந்தாங்க. அங்கேயும் டிவிகேக்கு என்ன ஒரு குசும்புனா, டிஎம்கேவை கலாய்க்கிறேன்னு ஃபுல்லாக காலி சேர் போட்டு, அதை டிஎம்கே மாநாட்டில் காலி சேர் இருக்கும்ல, அதேமாதிரி காலி சேராக போட்டு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது செய்திகளில் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கால விஜய்க்கு தான் கூட்டம் வருது. விஜயை பார்ப்பதற்கு கூட்டம் வருகிறது. விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இந்த தனிப்பட்ட நபர்கள் இவர்களுடைய செல்வாக்கை இன்னும் இவர்கள் நிரூபிக்கலை. சரியா? இவர்களில் பாதி பேர் பார்த்தீங்கன்னாக்கா தொகுதி பக்கமே போகாமே ஜெயிச்சிருக்காங்க, பிரச்சாரத்துக்கு போகாமே ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்றது அது எதை காட்டுகிறது என்றால், தனிநபர் விஜய் மீது இருக்கக்கூடிய செல்வாக்கு மாற்றம் வேண்டும் என்று மக்கள் நினைத்தது தான் தவிர்த்து இவங்களுடைய செல்வாக்கு என்பதனை இது இன்னும் நிரூபிக்கலை. அப்படின்னும் பொழுது அதை நிரூபிப்பதற்கு என்ன செய்யணுன்றதை யோசிக்கிறது தான் இவங்களுக்கு சரி. அதை விட்டுவிட்டு விஜய் பேசலாம், முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசலாம். இவங்கெல்லாம் பேசுகிறது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இன்னொன்று, 100 கோடி ரூபாய் செலவு பண்ணார் அப்படின்ற ஆதவ அர்ஜுனா. யார்? வில்லிவாக்கத்தில் வந்து அவருக்கு எதிரான திமுக வேட்பாளர் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணார். ஆதவ அர்ஜுனனை பிச்சையாக எடுத்துன்னு இருக்காரு. ஏன் இவருக்கு காசு இல்லையா? இல்லை இவர் செலவு பண்ணலையா? இவரும் செலவு பண்ணார். சரியா? ஸோ இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து தவறான பேச்சு. சரி, அங்கே வந்து கூட்டம் கம்மியாக வந்ததுக்கு மேபி ஒரு ரீசன் இருக்கலாம். ஆதவ அர்ஜுனாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்வமாக வந்திருப்பாங்க. மதுராந்தகத்தில் நடக்கிற மீட்டிங்க்கு வந்து ஒரு ரொம்ப டாலான பர்சன் இல்லை, செங்கல்பட்டுலேருந்தே அவர் தெரிஞ்சுட்டாருன்னு பார்த்து திருப்பி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்கன்றது தான் எனக்கு தோணுது. மற்றபடி வந்து தாவக குறித்து வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இப்போதைக்கு இல்லை. அடுத்த பேட்டியில் சந்திக்கணும். நன்றி.